மயிலாடுதுறையில் இப்போதைக்கு நாம் கண்காணிக்க வேண்டிய, சரி செய்ய வேண்டிய ஒரு பெரும் பிரச்சனை அந்த போக்குவரத்து தான். புதிய பேருந்து நிலையம் திறந்த பிறகு அந்த பேருந்துகள் அங்கே சென்று திரும்பவும் எப்படி வருதுங்கிற ஒரு விஷயத்தை நாம் சரி செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம். மாவட்டத்தினுடைய ஆட்சி அவர்களை கையெடுத்து கும்பிடுறோம் சார். சார், மயிலாடுதுறையில் அவ்வளவு நெரிச்சல்கள், ஐயப்பன் ஹோட்டலுக்கு எடுத்த மாதிரி, கால் டாக்ஸி கிட்ட, போஸ்ட் ஆஃபீஸுக்கிட்ட மக்கள் படும் அந்த இன்னல்களை, மக்கள் படும் அந்த அவதிகளை எந்த ஒரு அதிகாரியும் கண்டு கொள்றதா தெரியல சார். நாங்களும் பலமுறை இது அதிகாரிகிட்டலாம் சொல்கிறோம். எந்த நடவடிக்கையும் எந்த அதிகாரியும் எடுப்பதில்லை என்பது இந்த மாவட்டத்தினுடைய ஒரு சாபக்கேடாகவே நாங்கள் பார்க்குறோம் சார். ரொம்ப வருத்தத்தோட ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டம் வந்தால் ஒரு பெரிய வளர்ச்சியை அடைவோம் என்று நாங்கள் நினைத்தோம். ஆனால் இன்றைக்கு மயிலாடுதுறையில் ஒரு உயிர் பலி நடந்திருக்கிறது. போக்குவரத்து நெரிசலால் அந்த போஸ்ட் ஆஃபீஸுக்கிட்ட, ஐயப்பன் ஹோட்டல், புதிய பேருந்து நிலையத்துக்கு செல்லுகின்ற அந்த ஐயப்பன் ஹோட்டலுக்கு எதிராக மாரி அந்த மாணவிகள், அந்த மாணவர்கள், அங்கே வந்திருக்கின்றவர்கள் படுகின்ற பாடுகளை அதிகாரிகள் அதில் கவனம் செலுத்தணும் சார். உண்மையிலே நாங்கள்லாம் ரொம்ப வருத்தத்தோடு இந்த விஷயத்தை எங்கள் பதிவு செய்கிறோம். மக்கள் படும் இன்னல்களை உயரதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் இதை நீங்கள் தொடர்ந்து அதை கண்காணிக்கணும். ஒரே ஒரு காவல்துறை அதிகாரிகள் கூட அதை சரி செய்ய மாட்டாங்க. இவ்வளோ பெரிய அதிகாரிகள் இருக்கிறார்கள். எத்தனையோ அந்த துறைகளில் அதிகமான காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறாங்க. முன்னாடி நாகப்பட்டினம் மாவட்டமாக இருக்கின்ற போது இருந்த அதிகாரிகளை விட இன்றைக்கு மயிலாடுதுறை மாவட்டத்தில் அவ்வளோ அதிகாரிகள் இருக்கிறாங்க. ஒரு போக்குவரத்து நெரிசலை சரி செய்ய மாட்டாங்க. இது யாரிடம் சொன்னாலும் இதற்கான தீர்வு இல்லை. இன்றைக்கு போஸ்ட் ஆஃபீஸுக்கிட்ட இன்றைக்கு ஒரு பஸ் ஏறி போயிட்டு ஒருத்தர் இறந்து போயிருக்கிறதா ஒரு செய்தி கேள்விப்படுறோம். அந்த செய்தி மிகுந்த மனத்துயரை ஆற்றுகிறது. எனவே இனிவரும் காலங்களிலும் இது போன்ற சம்பவங்கள் நடைபெறுவதை தவிர்க்க வேண்டும். நிறைய காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நேராகவே சொல்கிறோம். ஆனால் எந்த அதிகாரியும் நடவடிக்கை எடுக்காததால் இன்றைக்கு ஒரு உயிர் போஸ்ட் ஆஃபீஸுக்கு பக்கத்தில் ஒரு பஸ் ஏறி அதில் ஒருவர் இறந்திருக்கிறாருங்கிற செய்தி உண்மையிலேயே ஆழ்ந்த வருத்தங்களை ஏற்படுத்துகிறது. எனவே மயிலாடுதுறையில் இருக்கக்கூடிய போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் இதில் கவனம் செலுத்தி புதிய பேருந்து நிலையத்திற்கு எப்படி பஸ் போகுது, எங்கேருந்து போகுது, எங்கேருந்து வருது, எந்த இடத்துல பஸ் ஸ்டாண்டு, மாணவர்கள் எங்கெங்கே நிற்க வேண்டும், சிதம்பரத்துக்கு எங்கே போகணும், கும்பகோணத்துக்கு எங்கே போகணும், திருவாரூருக்கு எங்கே போகணும், இந்த செமடாவில் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ரூட்டில் எப்படி போகணுங்கிறது எல்லாத்தையும் வரைமுறைப்படுத்த வேண்டுமாய் நான் சார்ந்திருக்கின்ற நாம் மக்கள் இயக்கத்தின் சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உயிரோட இது கடைசி உயிராக இருக்க வேண்டும். இதற்கு பிறகு இந்த மண்ணில் இது போன்ற அசம்பாவிதங்கள் நடக்காத வண்ணம் இந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டுமாய் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதில் திரும்பவும் இதே நிலை நீடித்தால் தேர்தல் காலங்கள் என்று கூட பார்க்காமல் பொதுமக்களை திரட்டி பொதுமக்களுக்காக போராடுவோம் என்பதையும் பதிவு செய்கிறேன். எனவே தயவு செய்து இந்த மாவட்டத்தினுடைய காவல்துறை, இந்த மாவட்டத்தினுடைய போக்குவரத்து துறை, இந்த மாவட்டத்தினுடைய வருவாய்த்துறை அதிகாரிகள் இது குறித்து ஆலோசித்து இந்த போக்குவரத்து நெரிசலை உடனடியாக தவிர்த்து பொதுமக்களுக்கு இன்னல்கள் இல்லாமல் அமைத்து தர வேண்டுமாய் உங்களை தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.